பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் திமுகவுடைய பி டீம்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. மதுரை மாவட்டம் கப்பலூர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் கூட்டாக இணைந்தது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. துரோகிகள் தான் கடந்த தேர்தல்ல அதிமுகவால ஆட்சியை கைப்பற்ற முடியாம போனதா கூறினாரு. கட்டுப்பாட்டை மீறினா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தாரு. திமுக ஆட்சிக்கு வரும்னு கூறும் பன்னீர்செல்வத்தோட எப்படி ஒன்றாக இணைய முடியும்னு கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, எத்தனை எட்டப்பர்கள் வந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாதுன்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. பயிர் வளரணும் அப்படின்னா களை எடுத்துதான் ஆகணும். கட்சியில உள்ள களைகள் நீக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அப்படிங்கிற பயிர் வளரணும் அப்படின்னா களை எடுக்க வேண்டும் என்றும், கட்சியில உள்ள களைகள் நீக்கப்படணும்னு கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகங்கிற பயிர் தற்போது செழித்து வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னும், தனி பெருமையோட ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கூட்டத்துல தாவேகா தொண்டர்கள் தான் அவங்களாவே வந்து தங்களது கட்சி கொடியை ஆட்டினதாகவும் விளக்கம் அளிச்சிருக்காரு.